இந்த வீடியோவை பாருங்க. காலேஜ் படிக்கிற இந்த பொண்ணும் பையனும் 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சிருக்கு. அதனால ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்ல வந்து அந்த பையனோட அப்பா இவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு காரை விட்டு இறங்கி வந்து அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு, என்னோட வீட்டுல வேலை பார்க்குற அவளோட பொண்ணுகிட்ட உனக்கு என்னடா பேச்சு, தராதரம் இல்லாம எல்லாத்துக்கிட்டே நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே திட்டிட்டு அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போன இவரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா அவங்க வீட்டுல வேலை பார்க்கறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போயிட்டு சொல்றாரு, பொண்ணை வந்து என்னோட வீட்டுல வேலை பார்க்க சொன்னதுக்கு உன்னோட பொண்ணை என்னோட பையனை காதலிக்க சொல்லி கொடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே என்னோட வீட்டுக்கு நீ வேலைக்கு வரக்கூடாது, இந்த உன்னோட மாச சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அந்த அம்மாவை துரத்தி விட்டுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க, அவங்க வீட்டுல வேலை பார்த்து தான் நான் உன்னை வந்து படிக்க வைக்கிறேன், அதனால நீ அவங்க பையனையே காதலிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட பேசவே இல்லை. ஆனா இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நினைக்காத நாளும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே அந்த பொண்ணை வந்து நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா வந்து வேற ஒரு பொண்ணு அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்த பண்றாரு. அப்படியே வேற ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்து அந்த பையனுக்கு திருமணம் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பையனை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த பையன் காதலிச்ச அதே பொண்ணு தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கா. இந்த பொண்ணு பார்த்ததுமே அந்த பையனோட அப்பா வந்து அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, என்ன மன்னிச்சுக்கமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கிறா. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னா அந்த பையனோட அப்பாவும் சொல்றாரு, இந்த பையனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறனால அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கல, அதனால அந்த பையன் என்ன பண்ணிருப்பானா அங்க வந்து ஒரு கார்ல போயிட்டு அடிபட்டுரும். அதனால அந்த பையனுக்கு 2 காலுமே செயலிழந்து போயிருக்கும். இதை கேட்டதுமே இந்த பொண்ணு அந்த பையன் காலடியில வந்து அழ ஆரம்பிக்கிறார். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.